ஹலோ வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமோட மெயின்ஸ் எக்ஸாமோட சிலபஸ் அண்ட் பேட்டர்னை அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குரூப் 1 இருக்குது, குரூப் 1, 2, 2A இருக்குது. குரூப் 1 மெயின்ஸ் வந்து ஆல்ரெடி நமக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் இருக்குது. அதில் எந்த சேஞ்சஸும் இப்போ எதுவும் பண்ணலை. நெக்ஸ்ட்டு குரூப் 2 பார்த்திங்கன்னா குரூப் 2ஓட மெயின்ஸ் வந்து ஆல்ரெடி எதில் இருக்குன்னா டிஸ்கிரிப்டிவில் தான் இருக்குது. அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. பட் சிலபஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். 2A பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருந்தது. ஆனால் இப்போ வந்து அப்ஜெக்டிவ் டைப்பாக மெயின்ஸ் எக்ஸாமாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா குரூப் 1 அண்ட் 2 மட்டும் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்குது. குரூப் 2Aவோட மெயின்ஸ் மட்டும் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்குது. 2A நமக்கு மெயின்ஸ் எக்ஸாமோட சிலபஸை அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிலபஸை நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக 200 கொஷின்ஸ் இருக்குது. 200 கொஷின்ஸை நம்ம 100 ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 100 வந்து ஃபுல்லாக ஜென்ரல் சயின்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 100 ஃபுல்லாக ஜென்ரல் சயின்ஸ். நெக்ஸ்ட் இருக்க 100 நம்ம 60-40 ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இருக்க 60 எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இருக்க 40 எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட்க்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து இப்போ கொடுத்துருக்க பேட்டர்ன். டோட்டல் கொஷின்ஸ் 200. அதில் 100 கொஷின்ஸ் ஃபார் ஜென்ரல் சயின்ஸ்க்கு, 100 கொஷின்ஸ் ஃபார் லாங்குவேஜ் அண்ட் ஆப்டிடியூட்க்கு. இதுதான் இப்போ கொடுத்துருக்க பேட்டர்ன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது வந்து நமக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் எல்லாமே. ஓகேவா? நம்ம ஒவ்வொரு யூனிட்டாக என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 2Aக்கு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். இதில் பார்த்திங்கன்னா 20 கொஷின் சொல்லியிருக்காங்க. இதில் இருக்க எல்லா டாபிக்ஸுமே நம்ம ஆல்ரெடி குரூப் ப்ரிலிம்ஸ்க்காக படித்த டாபிக்ஸ் தான். நியூவாக பெருசாக எந்த டாபிக்ஸுமே இல்லை. பட் இன்னும் கொஞ்சம் அதை நம்ம டெப்த்தாக படிக்கணும். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனை நம்ம கொஞ்சம் படிச்சிருப்போம். ஆனால் அந்த டேட்டா பத்தாது. நம்ம டிகிரி ஸ்டாண்டர்டில் இன்னும் கொஞ்சம் நிறைய டேட்டாவை நம்ம நியூவாக எக்ஸ்ட்ராவாக படிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி தான் படிக்கணுமே தவிர பட் டாபிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ப்ரிலிம்ஸ்க்கு என்ன படித்தோமோ சேம் அதே தான் மெயின்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. நான் இன்னொன்று என்னென்னா நம்ம எல்லாமே வந்து ரிலேட்டட் டு தமிழ்நாடுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிற மாதிரி தான் எல்லா யூனிட்டுமே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் யூனிட் பார்க்கலாம். யூனிட் 2 அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 30 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம ரிலேட்டட் டு தமிழ்நாடு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சில டாபிக்ஸ் வந்து ஜென்ரலாக இருக்கும். கான்ஸ்டிடியூஷன்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இருக்கும். இந்த லோக்கல் கவர்மெண்ட்லேருந்து நம்ம ரிலேட்டட் டு தமிழ்நாடுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரணும். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படித்தது நமக்கு தெரிஞ்சது தான். பட் இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்த்தாக எலாபரேட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். யூனிட் 3 பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் 15 கொஷின்ஸ். சயின்ஸில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க, பயாலஜியும் கவர் பண்ணியிருக்காங்க, கெமிஸ்ட்ரியும் கவர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு சில டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்க, டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ், ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ், இன்புட் அவுட்புட் டிவைசஸ். ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ரொம்ப டெப்த்தான கொஷின்ஸ்லாம் இருக்காது. பட் இது எல்லாமே கொஞ்சம் டிகிரி ஸ்டாண்டர்டில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? டிபிஎம்எஸ் அதோட குவரிஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நம்ம இதை படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் யூனிட் பார்த்திங்கன்னா யூனிட் 4 தமிழ்நாடு எக்கனாமி, சோஷியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு. இது ரிலேட்டடாக 20 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி தமிழ்நாடு எக்கனாமி நம்ம குரூப் 4-2க்கு எல்லாமே நம்ம எலாபரேட்டாக படித்தது தான். அதை நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும். ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5th யூனிட் பார்த்திங்கன்னா ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாடு. ஸோ இதில் 15 கொஷின்ஸ். இதுவுமே நம்ம ரிலேட்டட் டு தமிழ்நாடுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஜியோகிராஃபியில் பார்த்தது தான். இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும். ஆனால் ஒரு சில டாபிக்ஸில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கவர் பண்ண வேண்டியது இருக்குது.
ஸோ இதோட பார்த்திங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் முடிஞ்சது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட், அதில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு பார்த்த டாபிக்ஸ் இது கிடையாது, இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆனால் இது எல்லாமே ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் தான். ஓகேவா, நமக்கு பார்க்குறதுக்கு தான் புதுசாக இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்ட் சி, அதில் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது. இது டோட்டலாக 60 கொஷின்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா மேக்ஸ்க்கு 40, இதுக்கு ஜென்ரல் லாங்குவேஜ்க்கு 60, இதுக்கு 100, நெக்ஸ்ட்டு ஜென்ரல் சயின்ஸ் 100 கொஷின்ஸ். ஸோ இது ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான சிலபஸ், இது ஜென்ரல் தமிழுக்கான சிலபஸ். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா குரூப் 2A சிலபஸ் பார்த்துட்டோம். இப்போது குரூப் 2 சிலபஸ் பார்க்க போகிறோம். குரூப் 2 சிலபஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் தான் இது. ஓகேங்களா, குரூப் 2A மட்டும்தான் அப்ஜெக்டிவ் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். குரூப் 2 வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப், டிகிரி ஸ்டாண்டர்ட், மார்க் வந்து அவுட் ஆஃப் 300 மார்க். குரூப் 1, 2 ரெண்டும் டிகிரி ஸ்டாண்டர்ட். குரூப் 1, 2 ரெண்டுமே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப். குரூப் 2A மட்டும் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். ஸோ இப்போ நான் சொல்கிறது மெயின்ஸில் மட்டும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா யூனிட் 1 வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஸோ இதுக்கு 40 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நம்ம மெயினாக தமிழ்நாடுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும். இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்த டாபிக்ஸ் தான், இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு யூனிட் பார்த்தா தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். யூனிட் 3 சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம படித்தது தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூனிட் 4 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், பயாலஜி எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஒரு சில டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நியூவாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு யூனிட் 5 கான்ஸ்டிடியூஷன், பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. ஸோ இந்த யூனிட்க்கு பார்த்திங்கன்னா 60 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுக்கு ரிலேட்டடாக தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும். டிஸ்கிரிப்டிவ் டைப்லேயும் இதுதான் சிலபஸ் நமக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் யூனிட் 4 ஜியோகிரஃபி ஆஃப் இந்தியா, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. இதுக்கு 40 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜியோகிரஃபி ஆஃப் இந்தியா ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. பயோடைவர்சிட்டிலாம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டும் ஆல்ரெடி நம்ம ஜியோகிரஃபிலேயே படிச்சிருக்கோம். ஓகேவா, ஒரு சில நியூ டாபிக்ஸும் நியூவாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுத்து பார்க்க வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட்டு யூனிட் 7 இந்தியன் எக்கனாமி வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. இதுவும் 40 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா குரூப் 2A மெயின்ஸ்க்கு இருக்குது. சேம் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம HDI இண்டெக்ஸ், ஜென்ரல் டெவலப் இந்த மாதிரி இண்டெக்ஸ்லாம் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம டெப்த்தாக இன்னும் பார்க்குற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா குரூப் 2Aக்கு வந்து ஜென்ரல் லாங்குவேஜ் இருந்தது. ஜென்ரல் லாங்குவேஜ் ப்ளஸ் ஆப்டிடியூடுக்கு டோட்டலாக 100 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் லாங்குவேஜ் ஆப்டிடியூட் எதுவுமே இல்லை, டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும்தான். ஓகேவா, தேங்க்யூ.